செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப். நெக்ஸ்ட் என்ன மங்கா போடலான்ற போல் படி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மங்கா ப்ளீச். ப்ளீச்சோட மங்கா கம்ப்ளீட் ஆகி அதுல மொத்தம் 686 மங்கா சாப்டர்ஸ் இருக்கு. இதுல இருக்க 660 சாப்டர்ஸ் அனிமேவா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடாப்டேஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆனது தான் ப்ளீச் 1000 Year Blood War The Conflict. அதுக்கப்புறம் வர போற இந்த மொத்த ப்ளீச்சோட ஃபினாலேயான த கெலாமிட்டி பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆனா பிஃபோர் தட், நீங்க ப்ளீச்சோட அனிமேவை கம்ப்ளீட்டா பார்க்கலனா இதோட மொத்த கலெக்ஷன் இன்க்ளூடிங் மூவிஸ் நம்ம பிளாக்ல சீசன் வைஸ் போட்டுருக்கேன். கூடவே டைம்லைன் கைடும் இருக்கு. இதே மாதிரி வேற ஏதாவது அனிமே வேணும்னாலும் சொல்லுங்க, கடைச்சா ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு விடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்வத் அவங்கள நோக்கி நடந்து வந்துட்டு இருக்க உரியுவோ, குரோசாக்கி நீ உடனே சன்கேட்டுக்கு போகணும்னு சொல்றான். ஆனா இச்சிகோவோ, இல்ல இஷிடா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றான். நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? ஒழுங்கா டைம் இருக்கும் போதே இங்க இருந்து கிளம்புன்னு உரியு இச்சிகோவை பார்த்து கத்துறான். அப்ப அவங்க கிட்ட வந்த அஸ்வத்தோ, நான் தான் சொன்னேன்ல நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு உரியுவை பார்த்து சொல்லி, லிவிங் வேர்ல்டு கூட கனெக்ட் பண்ற அந்த சன்கேட்டை நான் ஆல்ரெடி டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு உரியு ஷாக்ல இருக்க, சரி வாங்க என்னோட மெஜஸ்டி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம்னு அஸ்வத் அவங்கள சுத்தி இருக்க ஷேடோஸை வார் பண்றான். ஈச்சிகோ ஃபைட்டுக்கு ரெடியாக உரியோட மனசுக்குள்ளேயோ என்னோட மெஜஸ்டி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்குள்ளன்னு அஸ்வத் சொன்னதோட அவன் சொன்னதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தத்தை உரியு புரிஞ்சுக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அவனோ இச்சிகோ கிட்ட, குரோசாக்கி அஸ்வத்தோட கண்ணு ரெண்டும் பார்க்க யுகாபஹா கண்ணு மாதிரி இல்லைன்னு கேக்குறான். அதுக்கு இச்சிகோவும் ஆமா அதுக்கு என்ன இப்போன்னு கேக்குறான். யுகாபஹா தூக்கத்துல இருக்கும்போது அஸ்வத்தும் யுகாபஹாவும் அவங்க பவர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு உரிய சொல்ல இச்சிகோ ஷாக் ஆகுறான். ஆமா உண்மைதான் உரிய சொல்லி, நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க யுகாபஹா கிட்ட அவனோட ஓம்னி சயின்ஸ் ஆம்னி பொட்டன்ஸ் பவர் இருக்காது. யுகாபஹா இந்த வால்வட்டோட டாப் ஃப்ளோர்ல இருக்கான், நீ உடனே அங்க போ குரோசாக்கின்னு உரிய சொல்ல, இச்சிகோவும் உரியோ நீ இங்க தனியா இருக்க போறியான்னு கேட்க, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல நீ உடனே போன்னு உரியோ அவன் கிட்ட சொல்றான். உனக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இது என்னோட கடைசி வார்த்தையா இருக்காதுன்னு உரிய சொல்ல இச்சிகோ அதை கேட்டு குழம்பி போனாலும் புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறான். உடனே அவன் சடோவையும் ஒரியுமையவையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவங்க 3 பேருமே போயிட்டு இருக்க, நீ அவங்கள பிடிக்க எந்த அட்டம்ப்டுமே எடுக்கலையா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு உரியோ அஸ்வத்தை பார்த்து கேட்க, அதுக்கு அஸ்வத்தோ, நான் சொன்னதையே என்ன திரும்பி சொல்ல வைக்காத, நான் நடக்க போறது எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அவங்க எல்லாம் சாக போறாங்க, அவங்கள பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றான். அப்படியா, ஆனா ஃபியூச்சரை மாத்த முடியும்னு உனக்கு தெரியும் தானேன்னு உரிய சொல்லி அவனோட ஐரிகி போவனை ஃபார்ம் பண்றான். அதுக்கு அஸ்வத்தோ, நீ பண்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி, உன்கிட்ட நிறைய ஓப்பு இருக்கிறதுனால உன்னோட ஃபேஸோட லுக்கே மாறி நீ பார்க்க ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா தெரியறேன்னு சொல்றான். ஓஹோ சரி, எனக்கு ஓப்பு இருக்கிறதெல்லாம் விடு, ஆனா நான் இப்படி பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா அப்போ நான் ஃபியூச்சர்ல இவ்வளவு ஹோப்போட இருந்ததை நீ பார்க்கலன்னு தானே அர்த்தம்னு உரிய சிரிச்சுக்கிட்டே சொல்ல அஸ்வத்துக்கோ கோபம் வருது. அப்ப அவனை இன்னும் கோவப்படுத்துற மாதிரி, நீ இன்னும் ஆல்மைட்டி பவரை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத பத்தி நிறைய கத்துக்கணும் போலேன்னு உரிய சொல்ல அவங்க 2 பேருக்கும் நடுவுல கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கத்துல இச்சிகோசோட ஒரியுமே யுகாபஹாவை நோக்கி படிக்கட்டுல மேல வேகமா ஏறி போயிட்டு இருக்க, ஒரியுமே கண் கலங்குறத இச்சிகோ கவனிக்கிறான். ஒரியுமே என்ன ஆச்சுன்னு அவன் கேட்க, ஒன்னும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு கலங்குன கண்ணோட ஒரியுமே சொல்லி இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு என்னது ரிலீஃபான இச்சிகோ குழம்ப சடோ அமைதியா இருக்கான். அவங்க 3 பேரும் யுகாபஹா ரூமை நோக்கி போயிட்டு இருக்க, இதை நான் எப்படி சொல்றதுன்னு ஒரியுமே இழுத்து, இஷிடா மத்த குயின்ஸுங்க கூட போய் சேர்ந்துடுவானோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனா அப்படி இல்லைன்னா அவனே அவன் வாயால சொன்னதை கேட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இஷிடா நமக்கு தெரிஞ்ச இஷிடாவா தான் இருக்கான்னு அவ சொல்லி முடிக்க, அவங்க பின்னாடி 3 ஸ்டோன் ஸ்டாச்சுஸ் அப்பியர் ஆகுது. அங்க என்ன நடக்குதுன்னு இச்சிகோ ரியலைஸ் பண்றதுக்குள்ள ஒரு ஸ்டாச்சு அதோட ஸ்பீரை வச்சு ஒரியுமேவா அட்டாக் பண்ணுது. ஆனா இச்சிகோ அவளை காப்பாத்திடுறான். என்ன நடக்குதுங்கன்னு இச்சிகோ கத்த இன்னொரு ஸ்டாச்சு அவனை அட்டாக் பண்ண வருது. இந்த வாட்டி சடோ வந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறான். அப்போ இன்னும் நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுதுங்க. அதுல அந்த கேஸ்ல பயங்கரமா இம்பாக்ட் வாங்க இச்சிகோவும் ஒரியுமேவும் சடோவை விட்டு தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு வந்தவங்க சடோவை கத்தி கூப்பிட்டுட்டு இருக்க, ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையும் தனியாளா எதிர்த்துட்டு இருக்க சடோவோ, நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க போங்கன்னு சொல்றான். இச்சிகோ அவனை கன்சர்ன்டா பார்க்க சடோவோ, ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு தம்ஸ் அப் கொடுக்குறான். சடோ மேல நம்பிக்கை வச்சு இச்சிகோ ஒரியுமேவா அங்க இருந்து கூட்டிட்டு போக, அவங்கள பாத்துக்கிட்டே சடோ இந்த பக்கத்துல இருக்க ஸ்டாச்சுஸ் பக்கம் திரும்பி சரி வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அவனுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல ஒரு ஹோல் மாதிரி ஓபன் ஆகுது. எல்லாம் மண்ணா மாறுங்கன்னு கஞ்சு அதுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே வெளியே வர சடோ அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். ஷாக்ல இருக்க சடோவோ, டே கஞ்சு எங்கடா போனேன்னு கேட்க,
கஞ்சுவோ என்னது எங்க போனேனா நீங்க தான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க உங்களை தேடி தான் நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு ஆத்திரத்துல கத்தி பரவாயில்ல கரெக்டான டைமுக்கு தான் என்ட்ரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டாச்சுஸ் எதிர்க்கிற வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும் இப்போ நான் என்னோட சாண்ட் மேஜிக் பவரை காட்டலான்னு கஞ்சு ஒரே எக்ஸைட் ஆகுறான் எக்ஸைட்மெண்ட்ல இருக்க கஞ்சுவை பார்த்து நான் சொல்றத கேளுன்னு சடோ கத்த நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு கஞ்சுவும் சொல்றான் அப்ப ஏதாவது ரியாக்ஷனை கொடுடான்னு சடோ அவனை கத்தி உனக்கு இந்த மாதிரி சின்ன வேலைலாம் பிடிக்குமா கஞ்சு இச்சிகோ எப்பவுமே அவனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தான் பார்ப்பான் அவனோட இயல்பே அதான் அதனால அவன் திரும்பி வரத்துக்காக இந்த கேஸ்ல கிளியர் பண்ணி ஒரு பாதையை உருவாக்குறது தான் நம்ம வேலைன்னு சடோ சொல்ல சடோவும் கஞ்சுவும் அந்த ஸ்டோன் ஸ்டாச்சுஸை எதிர்க்கிறாங்க